பஹ்ரைனில் சமூக சேவை மற்றும் பண்பாட்டு மேம்பாட்டில் நீண்டகால பாரம்பரியத்தை கொண்ட அன்னை தமிழ் மன்றம் 2026 ஜனவரி 16ஆம் தேதியன்று பஹ்ரைன் கேரளீய சமாஜத்தில் பிரம்மாண்டமாக பொங்கல் விழாவை நடத்தி தனது வரலாற்றில் இன்னொரு பெருமைமிக்க சாதனையை பதிவு செய்தது. இந்த விழாவில் பல்வேறு துறைகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய பிரமுகர்கள் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தனர். இந்திய தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் திரு ராஜீவ்குமார் மிஸ்ரா அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டனர். அவருடன் இந்திய தூதரகத்தின் 2ஆம் செயலாளர் திருமதி நிவேதா, முதலீட்டுத்துறை தலைவர் திரு எசாம் ஈசா அல் காயத், பஹ்ரைன் கேரளீய சமாஜத்தின் தலைவர் திரு PV ராதாகிருஷ்ணன் பிள்ளை உள்ளிட்டோர் மேடையை அலங்கரித்தனர். மேலும் பல முக்கிய விருந்தினர்களின் பங்கேற்பும் ஏராளமான ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பும் விழாவை சிறப்பாக அமைத்தது. பொங்கலின் உண்மையான பண்பாட்டு சிந்தனையை வெளிப்படுத்தும் வகையில் சுமார் 25 குடும்பங்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய பொங்கல் விழாவை சமைத்து நன்றியையும் ஒற்றுமையும் நிறைந்த செய்தியை எடுத்து சொன்னார்கள். பெண்கள் கோலம் மற்றும் கும்மி போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்று விழாவிற்கு வண்ணமும் உயிரும் சேர்த்தனர். குழந்தைகளின் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு ரசிக்கத்தக்க போட்டிகள் விழா மேடையை மேலும் கலகலப்பாக்கியது. விழாவின் இறுதியில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் வாழை இலைகளில் பரிமாறப்பட்ட பாரம்பரிய பொங்கல் விருந்தை ரசித்து உண்டு உண்மையான தமிழ் பண்டிகை அனுபவத்தை பெற்றனர். மாலையின் மைய ஏற்பாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஸ்ரீ நிஷா, ஷாம் விஷால், ஜான் ஜெரோம் ஆகியோர் உற்சாகமான பேர்ஜுலஸ் பேண்டுடன் இணைந்து வழங்கிய பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இதனுடன் கலை மாமணி கோவிந்தராஜ் அவர்களின் சிறப்பு பங்கேற்பும் சவுதி அரேபியாவிலிருந்து வந்த சிறப்பு விருந்தினர் கலைஞர் திரு அப்பாஸ் அவர்களின் நிகழ்ச்சியும் விழாவிற்கு கூடுதல் ஒளியை சேர்த்தது. உள்ளூர் கலைஞரான திருமதி சோபனா சிவா மற்றும் செல்வி தனுஸ்ரீ ரமேஷ் ஆகியோரின் மனதை கவரும் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களிடம் பெரும் பாராட்டை பெற்றது. இசை, நடனம் மற்றும் உற்சாகம் நிறைந்த கொண்டாட்டங்கள் இரவு 11 மணி வரை நீடித்தது. பஹ்ரைனில் வாழும் தமிழ் சங்கத்தின் மனங்களின் இனிய நினைவுகளை பதித்தது. நிகழ்ச்சியின் நிறைவில் அன்னை தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு செந்தில் GK, பொது செயலாளர் திரு பழனிசாமி மற்றும் நிகழ்ச்சி தலைவர் திரு பாலச்சந்தர் ஆகியோர் முதன்மை விருந்தினர்கள், ஆதரவாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், மகளிர் அணி, தன்னார்வலர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நிகழ்ச்சி இவ்வளவு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்திருந்ததால் அது மிக விரைவில் முடிந்துவிட்டதாக உணர்ந்து இனிய ஏக்கத்துடன் பார்வையாளர்கள் அரங்கத்தை விட்டு சென்றார்கள்.